நான் ஃபெயில் ஆயிட்டேன்டி. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஃபெயில் ஆயிட்ட. இதுதான் டிக்கெட் எப்படி இருக்கும்? நோட்ல இருக்குமா பேப்பர்ல இருக்குமாடி? ஃபோனில் வரும்னு நினைக்கிறேன். ஃபோன் எத்தனை போலாமா அப்போ? தெரியலையே. 9:30க்கு தான் நான் ஏஞ்சிப்பேன், 8:30க்கு வர சொல்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான்ல, ஆனால் ஃபோன் எத்தனை போடலாம்ல. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் மட்டும் வின் பண்ணிட்டா கப்பு நம்ம டீமுக்கு தான். நான் போடுற வீடியோஸ்க்குலாம் எவ்வளோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வருது. வர வர நான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே போகிறேன். இன்னும் என் சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன்னா அடுத்த செலிப்ரிட்டி நான் தான். இன்னைக்கு நான் போடுற வீடியோ கேம்ல நான் தான் வின் பண்ணணும். பசங்களா வாங்க, டைம் ஆச்சு, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் உங்க ஃபோன் எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு வாங்கம்மா, ப்ரேயர் பண்ணலாம். அப்பா 2 minutes இப்போதான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்போதான் கேம் விளையாடவே உட்காந்துருக்கேன். கேம் விளையாட்டு நானே வரேன், போங்கம்மா. பசங்களை எவ்வளோ நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டேங்க, ஆனால் அவங்க யாருமே ப்ரேயர் பண்ண வரவே மாட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஹெப்சிபா, பியூலா, ஷாலினி அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ நேரம் ஃபேமிலி ப்ரேயர் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா இந்த பிரோஜனமே இல்லாத உலக காரியத்துக்கு இப்படி முழுகி போயிருக்கீங்க. வேத வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்னன்னா இந்த தேவையில்லாத உலக காரியத்தில் இப்படி போய் நீங்கள் நேரத்தை செலவழிக்கிற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் வரலையேன்னு. போ சாருண்யா, எவ்வளோ முக்கியமான மேட்ச் இருக்கு தெரியுமா? நானே கமெண்ட்ஸ்க்குலாம் லைக் போட ரிப்ளை பண்ண டைம் இல்லாமல் இருக்கேன், இதில் வந்துட்டா இவ வேற. என்னவோ பண்ணுங்க, நான் சொல்றது இப்போ உங்களுக்கு யாருக்குமே புரியாது. நான் ஃபேமிலி ப்ரேயருக்கு போகிறோம்மா. என்ன ஃபேமிலி ப்ரேயர் கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, யாருமே காணோம். சாரண்யா மட்டும்தான் வந்திருக்கா. எப்சிபா, பியூலா, ஷாலினி என்ன பண்றீங்க? இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க ஏன் இவ்வளவு இடம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட இந்த உலக பிரகாரமான காரியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போச்சா? இங்க பாரு, நான் எவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கேன், இந்த பசங்க கொஞ்சமாச்சும் என்ன கவனிக்குதுங்களான்னு. அவங்க அதுலயே முழுகிட்டாங்க. நம்ம அவங்கள தேவனிடத்துல கிட்டி சேர்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க இதுக்கு ஒத்தே வர மாட்டாங்க. அம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாறுவாங்க. வாங்க நம்ம அவங்களுக்காக போய் ப்ரேயர் பண்ணலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். காலங்காத்தால இப்படியே இருங்க. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு. கம்மிங் வீக் வந்து நம்மளுக்கு மாடல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டாக வாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம், எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஷாலினி, என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? இங்க என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா கிளாஸை கவனி. ஓகே மேம். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன். கொஸ்டின் பேப்பரில் வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்கும். செக்ஷனே வந்து எல்லாருமே அட்டென்ட் பண்ணி ஆகணும், எல்லா கொஸ்டின்ஸையும். செக்ஷன் பியில் வந்து அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணும். புரிஞ்சுதா? எஸ் மேம். செக்ஷன் ஏல எல்லாமே இம்பார்ட்டன்ட், செக்ஷன் பியில் 3 கொஸ்டின். ஓகே மேம். எஸ் மேம், எக்ஸாம் ஹாலுக்கு எத்தனை மணிக்கு மேம் வரணும்? எல்லாரும் கம்பல்சரி 8:30க்கு எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கணும் வித் யோர் ஆல் டிக்கெட்ஸ். புரிஞ்சுதா? டிக்கெட் எப்படி இருக்கும்? நோட்ல இருக்குமா பேப்பர்ல இருக்குமாடி? ஃபோனில் வரும்னு நினைக்கிறேன். ஃபோன் எத்தனை போலாமா அப்போ? தெரியலையே. 9:30க்கு தான் நான் ஏஞ்சிப்பேன், 8:30க்கு வர சொல்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான்ல, ஆனால் ஃபோன் எத்தனை போடலாம்ல. தெரில, நாளைக்கு பார்க்கலாம். சரிடி. தீக்ஷிகா, உனக்கு புரிஞ்சுதாம்மா? எஸ் மேம், நோ டவுட்ஸ் மேம். ஓகேம்மா, தேங்க்யூ சில்ட்ரன். பியூலா, 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 நான் பேசுறது கேட்குதா? முதல்ல அந்த ஹெட்செட் எடுமா. சொல்லுங்க மேம். சரி, நம்ம ப்ராஜெக்ட் இன்னும் 2 டேஸில் சப்மிட் பண்ணுமே, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டியா? ஐயோ, ப்ராஜெக்ட் சொன்னாங்களே மேம், அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணுறேன் மேம். மா, இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. யூனிவர்சிட்டியில் டைம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க பியூலா. மேம் நீங்கள் கவலையே படாதீங்க, டோன்ட் வரி, நான் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கா, கவனமே இல்லை. The children these days are distracted in so many things, especially on social media. ரொம்ப போர் அடிக்குதே, என்ன பண்ணலாம்? சரி, இன்னைக்கு நைட் 8:30க்கு மேட்ச் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு பார்க்கலாமா? சரி, ஏஞ்சலுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ ஏஞ்சல். ஹலோ, சொல்லு எப்சிபா. என்னடி பண்ணுறீங்க? நம்ம என்ன பண்ணுறேன்னு கேட்குறா. நம்ம எப்படி இருந்தாலும் சும்மா தான் இருப்போம். சரி சரி, மைண்ட் வாய்ஸ் நினச்சி ரியலில் பேசிகிட்டு இருக்க, சீக்கிரம் வாங்க, மேட்ச் இருக்கு. ஆமால, இன்னைக்கு மேட்ச் இருக்கு, மறந்தே போயிட்டேன்டி. சரி, மறக்காம ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. சரி ஓகேடி. ஏய் வாங்கடி. ஹாய். ஏய், டிவி ஆன் பண்றீ? பண்றேன் இரு. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றீ. பண்ணியாச்சு. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் பார்க்கலாம் வாங்க.
Now 6 runs. 6 runs needed from 3 more balls. The entire stadium is on the edge. கமான் கமான் ஒரே ஒரு 6. இவர் மட்டும் ஜெயிச்சானா நைட்டு நல்லா தூங்கலாம். ஃபர்ஸ்ட் தூக்கத்தை விடுங்க. இன்னைக்கு மட்டும் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவே போட்டுருவேன். இன்னும் ஒரே ஒரு 6 தான். இவர் மட்டும் 6 அடிச்சிட்டாருன்னா நான் இனிமேல் ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். என்ன கால் வருது? ஆஃபீஸ்ல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் தான், அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் எல்லாம். ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் தான். Yeah, what a massive player. Now here comes the delivery. ஓ நோ, கால் வந்த நேரம் பாலே மிஸ் ஆயிடுச்சு. ஏய் 6 அடிக்க போறாங்க, 6 அடிக்க போறாங்க. Now here comes the delivery. We have 2 more balls remaining. It's a massive 6. வாவ், சரி ஓகேடி, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. Match highlights from yesterday's thriller. சரி, ஹைலைட்ஸ் மட்டும் தான் இருக்கு, பார்த்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணலாமா? இல்லை வேணாம் வேணாம், ஹைலைட்ஸே பார்ப்போம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சிட் டவுன். உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். உங்களோட நேம்ஸ் கால் பண்ணுற 1 by 1 வந்து வாங்கிக்கோங்க. பேப்பர் வந்துடுச்சாண்டி, நான் நல்லாவே எழுதலடி. நான் நல்லா தான் எழுதுறேன், ஆனால் மார்க் வருமான்னு தெரியல. பயமா இருக்குடி எனக்கு ரொம்ப. தேவஸ்ரீ, நீ நல்லா தான் பண்ணியிருக்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா குட் மார்க்ஸ் எடுக்கலாம். ஷைனி, நீ நல்லா பண்ணியிருக்கமா இந்த வாட்டி. கீப் இட் அப் மா. அங்கதடி. சரி பார்த்து உடஞ்சி கீழே வந்துடும். தீக்ஷிகா, யூ ஹவ் டன் வெல் மா. கெத்தரா, என்ன எழுதிருக்க? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க எக்ஸாம் பேப்பர்ல? ஒழுங்கா உன்னை வந்து அவுட் ஆஃப் 5 questions 3 questions அட்டென்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்கேன். நீ ஒரே ஒரு questions அட்டென்ட் பண்ணி வச்சிருக்க. இந்த வாட்டி நல்லாவே பண்ணலமா. நீயும் ஷாலினியும் உட்காந்து பேசிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் அப்படியே தான் இருக்க வேண்டியதான். போங்க. என் பேப்பர் கொடுக்க எவ்வளோ நேரம் பேரேன். ஷாலினி, இங்க வா. என்ன எழுதிருக்க எக்ஸாமு? நான் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தேன். எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியரா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன். எதுவுமே நீ பண்ணல மேம். நான் சரியா கவனிக்கல மேம். நீ கவனிக்கல. அன்னைக்கு உட்காந்து நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க கிளாஸ்ல. உன்னோட மைண்ட் கிளாஸ்லயே இல்ல ஷாலினி. எப்பவுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்க நீனு. சாரி மேம். ஸோ என்ன ஷாலினி சொல்ற? நீ 100 மார்க்ஸ்க்கு 33 மார்க்ஸ் எடுத்து ஃபெயில் ஆயிருக்க ஷாலினி. இனிமேட்டு நல்லா படிக்கிறேன் மேம். நல்லா படி, வர எக்ஸாம்ல நல்லா பண்ணு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். அப்பாடி சூப்பராக மார்க் எடுத்துட்டேன். பாடு, நான் நினச்ச மாதிரி மார்க் எடுத்துட்டேன். அப்பா எப்படியோ பாஸ் ஆயிட்டோம். பாஸ் ஆயிட்டேன். நான் ஃபெயில் ஆயிட்டேன்டி. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஃபெயில் ஆயிட்ட. கம்முனேடி. அப்பா அம்மா கிட்ட நானே எப்படி சொல்றது தெரியல, கங்க்ராச்சுலேஷன் சொல்றேன். ஷாலினி, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ, உங்க அப்பா அம்மா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க. இனிமேட்னாச்சும் வரப்போற எக்ஸாம்ல நல்லபடியா எழுதி நல்ல மார்க் எடு. ஆமாடி, எங்க அப்பா அம்மா அப்பயே சொன்னாங்க, நான் ஒழுங்கா படிக்காம போயிட்டேன். ஷாலினி, நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். இப்போ ஒரு நல்ல மார்க் எடுக்கிறேன். ஸோ நீ கவலைப்படாத, என்ன மாதிரி நீ ஒரு நல்ல மார்க் எடுப்ப. ஓகே, இதெல்லாம் ஓகே. நீ எப்படி இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்குவ? அதுதான்டி, இப்போ அப்பா அம்மா இதை பார்த்தாங்கன்னா மனசே உடஞ்சிடுவாங்கடி. சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். என்னங்க என்னாச்சு? என்ன ஆச்சா? பியூலோ காலேஜ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னங்க ரிசல்ட்டா வந்திருக்கு? என் பொண்ணு காலேஜ்ல டாப்பரா வந்திருக்கா. டாப்பரா? பேப்பர்ல கூட வர மாட்டான். அவ ப்ராஜெக்டே சப்மிட் பண்ணலையாம். என்னங்க சொல்றீங்க? அதுவும் இல்லாம இந்த செமிஸ்டர் எக்ஸாம்ல வேற ஃபெயிலா போயிட்டா. ஃபெயில் ஆயிட்டாளா? என்னதான் சொல்றது? அதுவும் இல்லாம இந்த கம்பெனியில கிடைக்க வேண்டிய பெரிய இன்டர்ன்ஷிப் வாய்ப்பும் போச்சு. எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அந்த பொண்ணு பியூலா? அவளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோங்க. ஆனா இவ இப்படி பண்றாளே, போனாலே இவ கெட்டு குட்டு செவரா ஆகுறாங்க. வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. என்னங்க அங்க பாருங்க, பியூலா வரா. அப்பா இங்க பாருங்க, என் போஸ்ட் ட்ரெண்டிங்ல போகுது. என்னது உன் போஸ்ட் ட்ரெண்டிங்ல போதா? உன் மார்க் அதை விட பயங்கர ட்ரெண்டிங்ல போகுது பாரு. என்ன மாதிரி என் மார்க்கும் ட்ரெண்டிங்ல போதா? சரிப்பா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? பியூலா, நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்க. அம்மா, செமிஸ்டர்ல அரியர் வைக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் சாதாரண விஷயமா, நான் பாத்துக்கிறேன். பியூலா, இது வெறும் செமிஸ்டர் பத்தினது மட்டும் இல்ல பியூலா, இது உன்னோட பொறுப்பு பத்தினதும். நீ ஏன் இப்படி இருக்க? அப்பா, நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். நீங்க இதை பத்தி இப்ப பேசாதீங்க ப்ளீஸ். பாரு மாலினி, இந்த பொண்ணு எப்படி பேசிட்டு போறா. என்ன சாருண்யா, இது ஒரு சின்ன விஷயம். ஆஃப்கோர்ஸ் இது ஒரு செமிஸ்டர்ல ஃபெயில் ஆனது தான், அதுக்கு போய் இவ்வளோ ரியாக்ட் பண்றாங்க. இது நிஜமாவே சின்ன விஷயமா பியூலா?
இல்ல அப்படிதான் உனக்கு தோணுதா? இது என்ன, இது விட்டா இன்னொரு வாய்ப்பு கிடைக்க போகுது, இது இல்லைன்னா இன்னொன்று. இன்டர்ன்ஷிப்ன்றது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா? அது எத்தனையோ பேர் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீ கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டு வந்திருக்கேன். இன்னொரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்குது. ஆனால் நீ என்னன்னா, நீ ஒரு நிமிஷமும் நீ தள்ளி தள்ளி போட்டினா உன் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக தான் நிற்கும் பியூலா. எனக்கு அப்போ அதை செய்ய தோணலை சாருண்யா. கவனச்சிதறல் ஆரம்பத்தில் ஈஸியாக இருக்கும் சரியா? அது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட வாழ்க்கை எதிர்காலத்தையே அதை அழிச்சிடும் பியூலா. ச்சே, சாருண்யா சொன்னதும் உண்மைதான். இல்லை, நானும் சோஷியல் மீடியான்னு இதில் மார்க்கை விட்டுட்டேன். ஆமாம் சாருண்யா, நீ சொன்னதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. நான் இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பியூலா. என்னோட ப்ரப்போசல் வாய்ப்பே விட்டுட்டேன். இனிமே நான் மேட்ச் பார்க்க மாட்டேன். அந்த டைமில் நான் ஆண்டவருக்காக செலவிட போகிறேன் சாருண்யா. ஆமாம் எப்சிபா, நீ எவ்வளோ காரியத்தில் எவ்வளோ முழுகி இருந்த. உன்னோட வேலை போச்சு, எல்லாமே போச்சு. இதுக்கப்புறமா நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்து ஏசப்போட வழி நடத்தல நீ புரிஞ்சுக்கோ சரியா? நீயா ஷாலினி அழுதுட்டே வர? அக்கா, நானும் மாடல் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன்க்கா. நான் தான் அப்போவே சொன்னல ஷாலினி, நீ சர்ச்சுக்கு வர ஆனால் யூத் மீட்டிங்கில் கலந்துக்காமல் அங்கேயும் நீ கேம்ஸாக விளையாடுற. நீ அங்கே கரெக்டாக வந்தால் தானே ஏசப்போட வழி நடத்தல உனக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்தமாரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நீ திருப்பி பண்ண மாட்டேல்ல? ஆமாக்கா, நானும் கேம் விளாட்றேன்ட்டு என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் என்னோட ஸ்டடீஸையும் நான் மிஸ் பண்ணிட்டேன்க்கா. இனிமேட்டு மிஸ் பண்ண மாட்டேன்க்கா. சந்தோஷமா, இதுக்கப்புறம் நீ ஏசப்பா உன்னை மாற்றிட்டார். இதுக்கப்புறம் நீ சர்ச்சுக்கு ஒழுங்காக வா, யூத் மீட்டிங் அட்டன் பண்ணு. நீ உன்னோட வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கும் சரியா? என்னங்க, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏம்மா, என்னாச்சு? எல்லாம் நம்ம பசங்களை குறித்து தாங்க. நம்ம பசங்களோட சேர்ந்து ஃபேமிலி ப்ரேயர் பண்ணி ரொம்ப மாதம் ஆகுதுங்க. எனக்கும் அதை குறித்து ரொம்ப கவலையாக தான்மா இருக்குது. நம்ம இதுக்காக ப்ரேயர் பண்ணலாம். கண்டிப்பாக ஏசப்பா எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். சரிங்க. என்னங்க, அங்கே பாருங்களேன், நம்ம பசங்கள்லாம் வராங்கங்க. இப்போ தானே நம்ம அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாடா, வாங்க வாங்க உள்ளே வாங்க. அப்பா அம்மா, நான் சோஷியல் மீடியான்ட்டு நிறைய டைம் அதிலே செலவு பண்ணிட்டேன். நான் செமஸ்டரில் ஃபெயில் ஆனதை கூட நான் ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் அதை நான் அப்புறம் பார்த்துக்கலாம், வேறு ஒரு வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது நான் எவ்வளோ பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன்ட்டு. இனிமேட்டு நான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் என்னோடய ஸ்டடீஸில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். இனிமேட்டு எனக்கு இந்த ஃபோன் வேண்டாம். பரவாயில்ல பியூலா, நீ மனசு மாறினதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏசப்பா உன்னை இனிமேட்டு எல்லா விதத்துலையும் எல்லா சூழ்நிலையும் உன்னை வழி நடத்துவார். நீ எதை குறிச்சும் கவலைப்படாத. அப்பா, நானும் மேட்ச் பார்த்து அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இனிமே மேட்சே பார்க்க மாட்டேன்ப்பா. அதுக்குரிய நேரத்தை நான் ஆண்டவருக்காக கொடுக்க போகிறேன். அவருக்காக தான் இனிமே என்னோட வாழ்வை அர்ப்பணிக்க போகிறேன். தீபா, நீ கிரிக்கெட்டில் முழுங்கினால தான் உன்னுடைய ப்ராஜெக்டை உன்னால் ஒழுங்காக பண்ண முடியல. இனிமேல் உன் ப்ராஜெக்டை கான்சன்ட்ரேட்டோடு பண்ணுமா. அம்மா, நானும் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேம்மா. இந்த கேம் விளாடி என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் என்னோட ஸ்டடீஸையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேம்மா. எனக்கு இனிமேட்டு இந்த ஃபோன் வேண்டாம். ஷாலினி, நீ கவலைப்படாதம்மா. நீ மனமாறந்தே போதும். ஆண்டவர் உன்னுடைய படிப்பையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பாருமா. அப்பா அம்மா பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே மனம் மாறிட்டாங்க. நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணதுனால ஏசப்பா அவங்களை எவ்வளோ அழகாக மாற்றிருக்காரு பார்த்தீங்களா? என்னோட வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருக்குது. அது என்னென்னா, நானும் என்னோடய ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு அந்த வேலையில் ஒரு உயர்வை தந்திருக்காரு ஏசப்பா. அது ஏன் தெரியுமா? நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போனதுனாலையும் ஒழுங்காக யூத் மீட்டிங் அட்டன் பண்ணதுனாலையும் மட்டும்தான் இது எல்லாமே எனக்கு கிடச்சிது. ஏசப்பா எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? நீங்க உங்களோட கவனத்தை, உங்க நேரத்தை எதன் மீது செலுத்த தீர்மானிக்கிறீங்கன்னு பொறுத்து தான் உங்களோட கவன செலுத்தலிருந்து விடுதலை கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்க சரியான தீர்மானம் எடுக்கும்போது, சரியான காரியங்கள் மீது உங்களோட கவனத்தை செலுத்தும் போது மட்டும்தான் நீங்க இழந்த உங்களோட நோக்கத்தை உங்க வாழ்க்கையில திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும்.